இன்றைக்கு என்ன சாப்பாடு செய்யலாம் பேரு? இன்றைக்கு என்ன சாப்பாடு செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். நீ சொன்னா தான் தெரியும். ஓகே, என்னன்றது இல்லை. எங்கே பார்க்குற இப்போ? அவன் காலை பார்த்து நக்கிக்கிட்டு மூடி பிடிச்சி கொண்டு இருக்கிறான். ஃபோட்டோ ஷூட்டிங்குக்கு வந்துடுவேன். இன்னைக்கு பூந்தி செய்வோம். பூந்தி, அது தேன் மிட்டாய். தேன் மிட்டாய். தேன் மிட்டாய்க்கு பூந்தி. பூந்தி பூந்தி இனிப்பு பூந்தி. தேன் மிட்டாய் செய்வோம். ஓகே, 2 மொண்டு தான். இன்றைக்கு பூந்தி செய்ய போகிறேன். சரியா? அதுக்கு தேவையான பொருட்கள் இது. இந்த கப்பில் 2.5 கப்பு கோதுமை மாவு, அமெரிக்கா, 1 கப்பு சீனி, ஒரு தயிர் 125 கிராம் தயிர், மற்றது வனிலா, ஈஸ்ட் 2 பேக்கெட் ஈஸ்ட், உப்பு. இவ்வளோ மட்டும் தான் தேவை. கொஞ்சம் நாங்கள் தேனும் கலக்க போகிறேன். அரைவாசி தேனும் கலக்க போகிறேன். இந்த சீனியோட தேனும் கலந்து போட்டு. இது பாகுக்கு. இப்போ பாகுக்கு ஊற்ற போகிறோம். இப்போ முதல் பாகை செய்வோம். இப்போ வந்து சீனி எடுத்து ஒரு அடுப்பில் கொட்டுங்க. கொட்டி போட்டு கொஞ்சம் அதே அளவு தண்ணி. அதே அளவு. இது எவ்வளோ நேரத்துக்கு வரணும்? கொஞ்சம் செல்ல நான் தேனும் கலக்கிறேன். பட் இது எவ்வளோ நேரமாக இப்படி ஒரு அந்த பாகு பதம் வரும். பாகுக்கும் கொஞ்சம் அந்த ஒட்டக்கூடிய பதம் வரும். அதுக்கு பிறகு ஒரு கொஞ்சம் இது ஏலக்காய் பவுடர், அடுத்தது 2-3 கிராம்பு. இது உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஃப்ளேவர். இப்போ வந்து 2-3 கிராம்பு போட்டு ஒட்டுறதுக்கு நல்லா கரைக்கும். கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு. கராம்பு பார்க்கும்போது ஏதோ இன்னும் அந்த தண்ணியில் விழுந்த பூச்சி மாதிரியே இருக்கு. அது கராம்பு தெரியும். இப்படியே கிளக்கி கொண்டே நிற்கணும். வேணாண்டா இதண்டோணும், அந்த கரையோணும். சில பேரை கரையாமல் அப்படி எடுத்துடுறது. இது கரையோணும் பண்ணதுக்காண்டி இப்படி கிளக்கி கொண்டே இருக்கும் கொஞ்ச நேரம். அதுவரை இது இந்த ஈஸ்ட்டை கொஞ்சம் தண்ணிக்குள்ள போட்டு ஊற வைக்கும். வை 2 ஈஸ்ட்டையும் போட்டு இவ்வளோத்தையும் போட்டு எத்தனை நிமிஷம் ஊற வைக்கணும்னு சொன்னீங்க? உப்பு கொஞ்சம் போடணும். இதுக்கையும் போடலாம், அதுக்கையும் போடலாம். இதுக்கு போட்டால் நல்லா இருக்கு. இதுக்கு கொஞ்சம் ஒரு டீ. இது கொஞ்சம் உப்பு. கொஞ்சம் உப்பு. அது சின்ன ஓட்டை. சின்ன ஓட்டை. மற்றது தயிரையும் இதுக்கு போடலாம். பின்னால் பொங்கி வருது. அது வேறட்டுக்கு இதுக்கு தான் வெனிலா போடும். ஸோ இந்த சீனிக்குள்ள நீங்கள் கராம்பு போட்டீங்கள், ஏலக்காய் போட்டீங்கள், அதுக்கப்புறம் வனிலா போட்டிருக்கீங்க. இப்போ தேன் விட போறீங்க. இனி தேன் இது கொஞ்சம் இதண்ட பிறகு பாகா வந்த பிறகு தான் தேன் விட வரும். இப்படி ஒட்டக்கூடியதாக வரும். என் ஃபியூச்சர் கண்ணு முன்னாலே தெரியுது. இப்போ கேட்கணும் என்ன ஃபியூச்சர்? என்ன ஃபியூச்சர்? டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கிற ஃபியூச்சர். ஆமாம். ஏன் அதுக்கு இப்போ ப்ரிப்பேர் என்ன முழுக்கலே சமைச்ச முழுக்கலையுமே சுட்ட முழுக்கலையுமே சாப்பிட போகிறேன் இல்லையே. உங்களுக்கு முன்னால் கொஞ்சம் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் நீங்கள் படுத்த பிறகு திருட்டுத்தனமாக கீழே வந்து சாப்பிடுவேன். இப்போ இதுக்குள்ள மம்மி தேனை பெண்படப்போம். ரெப்பன் பாப்பா இவ்வளோ விட. இது உங்களுக்கு ரெப்பனா? இது தேன் உண்டு மீன் ஒரு பிரச்சனை. தேன் ஒரு பிரச்சனை இல்லை. சீனி இருக்குது தானே, அதுவும் பிரச்சனை இல்லை. ஆமாம், சீனி பிரச்சனை, தேன் பிரச்சனை. இதுக்கு பேர் என்னென்ன சொன்னீங்க? பாகு இல்லை, நான் ஃபுல் ரெசிபிக்கு பேர் பூந்தி தேன் குழல், தேன் மிட்டாய். தேன் மிட்டாய். இப்போ பார்த்தீங்களா சீனி பொங்கிக்கிட்டு வருது. இந்த பங்கம் வந்தோடனே ரக்கி வையுங்க. நான் ரக்கி வைங்க. ஓகே, ஒரு பாதி தேசிக்காய் புளி நீங்கள் விடுங்க. நாங்கள் தேசிக்காய் தண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, போட்டு கலந்து விட்டோம். நீங்கள்
இதை போட்டு இப்படி கலந்து விடுங்க. தயிரை போட்டு கலந்து விட்டுட்டு நல்லா கலவுங்க. ஒரே டைமிங் கொஞ்சம் அப்பச்சோடான்ற பேக்கிங் சோடா இது ஒரு சொட்டு போடுங்க. ஒரு சொட்டு மென்மையாக வரவே இல்லை பயம். இவ்வளவு போட்டால் காணும். அதுக்கப்புறமா அந்த தண்ணி அதுக்கப்புறமா இந்த தண்ணி நல்லா கலந்து போட்டு விட்டுரும். நல்லா குழச்சி போட்டு அரை மணத்தையெல்லாம் ஊற விடணுமா. இந்த பதத்தை விட்டு நல்லா குழைச்சி போட்டு ஊற விட்டீங்கன்னா சரி. அங்கே உங்களுக்கு கடைசியாக குழைக்கும் போது எப்படி வருதுன்னு காட்டுறோம். ஓகே, இங்கே பாருங்க இந்த பதம் வந்துட்டுது. இதை ஊற விடுங்க. அப்படியே ஊற விடுங்க. இப்படி ஊதி போச்சு. நீங்கள் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு என்னோட கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு இப்படி போட்டு தப்புங்க. ரொட்டி குழைக்கிற மாதிரி தப்பி போட்டு கொஞ்சம் நேரம் ஊதின பிறகு தான் வெட்டி எடுக்கும். இது இப்படி வெட்டியாச்சு. இதை எடுத்து இப்படி வெட்டும். வெட்டி வச்சுட்டு பேருந்து உருட்டும். இப்போ வந்து இப்படி செஞ்சு எடுக்கணும். உருட்டி எடுக்கணும். அப்படி அதுதான் உருட்டி எடுக்கும். உருட்டி எடுத்து போட்டு வெட்டும். இப்படி வட்டி வைக்கணும். இப்படி வட்டி போடணும். அதுக்கப்புறம் உருட்டி போடும். இப்போ வந்து நாங்கள் எண்ணெய் விட போகிறோம். இங்கே அது பக்கமே உருட்டி வச்சாச்சு. இது கொஞ்சம் இது கொஞ்சமாக தான் இருக்குது. மிச்சது வந்து இங்கே இருக்குது. மிச்சம் வந்து இங்கே இருக்குது. இப்போ எண்ணெய் வந்து கொதிக்கும். இங்கே ஒவ்வொன்றுண்டா போட போடுவோம். கொஞ்சம் தண்ணியெல்லாம் குறைச்சி போட்டு தான் போடும். மீன் எரியும். அதுக்காண்டி தண்ணியெல்லாம் குறைச்சி போட்டு தான் போடும். புஷ்ஷண்டு வீங்கி வேறு. இது நான் ஒன்றும் கலரிங் ஒன்றும் போட இல்லை. அப்படியே வெள்ளையாக தான் போட்டுருங்க. நீங்கள் வேணுமெண்டா கலரிங் போட்டு செய்யும். ஆமாம், வெள்ளை இது ரக்க போகிறோம். ஆனால் அதுக்கு இறக்கி இல்லை. இதுக்கு இன்னொரு கப் போட்டு பொரிக்கணும். அதுக்காண்டி தான் இந்த ரக்கி. இதுவே இன்னொரு கப் போட்டு பொரிக்கணும். இன்னொரு கப் போட்டு அதோட ரெண்டாவது போடுறதோட போட்டு கொஞ்சம் ஆக நல்லா இதண்டு இருக்கும். முருகும் எல்லாத்தையும் போட்டு இன்னொருக்கா இது இன்னொருக்கா போட்டு வேறங்க. இதையும் இனி போடணும். இதோட சேர்த்து இதையும் இனி போடணும். போட்டுட்டு பொரிக்கணும். எடுத்து வச்சுட்டு பொரிக்கிறது என்னதுன்னா அது நல்லா முருகு மண்டத்துக்காண்டி எடுத்து வச்சுட்டு பொரிக்கிறது. கடைசியாக ஒரு கம்பு பொரிச்சு விட்டா சரி. அப்படி வாங்கி நல்லா சின்ன தணலில் நல்லா பொரிக்கும். ரெண்டும் ஒரே கலர் ஆட்டம் வந்துட்டு பாருங்க. வெள்ளையாட்டம் பாருங்க. ரெண்டும் ஒரே கலர் ஆட்டம் வந்துட்டு இவ்வளோக்கு நல்லா வலி இருக்கும். இனி எடுத்து அதுக்குள்ள எண்ணெயை வடித்து போட்டு இந்த பாகு இருக்குல்ல பாகுக்குள்ளே போட்டுட்டு கலந்து விடும். கலந்து இனி செய்து முடிஞ்சிட்டது. இனி சாப்பிட வேண்டியது. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.